பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் பெண்கள் புனித நீராடுவதை ரகசியமாக வீடியோ எடுத்து இணையத்தில் வெளியிட்ட சம்பவம் பக்தர்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வக்கிர புத்தியுடன் எடுக்கப்பட்ட வீடியோக்களை இணையத்தில் விற்பனை செய்த கும்பல் மீது கடும் நடவடிக்கை பாயுமா? திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவதற்காக கோடிக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். பயபக்தியுடன் நீராடி இறைவனை வழிபடக்கூடிய தலத்தில் விரும்பத்தகாத செயலில் சில கயவர்கள் ஈடுபட்டது கதிகலங்க வைத்துள்ளது. பெண்கள் நீராடுவதையும் உடை மாற்றுவதையும் ரகசிய கேமரா மூலமாக படம் பிடித்து அவற்றை இணையத்தில் வெளியிட்டு பணம் சம்பாதித்துள்ளனர். இழிவான செயலில் ஈடுபட்ட 2 சமூக ஊடக கணக்குகள் முடக்கப்பட்ட நிலையில் அவற்றை பயன்படுத்தியவர்கள் தண்டிக்கப்படுவார்களா? 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் கடந்த ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கியது. திரிவேணி சங்கமம் என்பது 3 ஆறுகள் ஒன்றாக சந்திக்கக்கூடிய இடத்தை குறிப்பிடுகிறது. அதன்படி கங்கை, யமுனை ஆறுகளுடன் சரஸ்வதி ஆறும் கலந்ததாக இதிகாசம் கூறக்கூடிய திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவதற்காக கோடிக்கணக்கான பக்தர்கள் பிரயாக்ராஜில் குவிந்து வருகின்றனர். வருகின்ற 26ஆம் தேதி மகா சிவராத்திரி அன்று கும்பமேளா நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் தற்போது வரை 56 கோடிக்கும் அதிகமானோர் பிரயாக்ராஜில் நீராடியதாக கூறப்படுகிறது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் உத்தரப்பிரதேசத்திற்கு படையெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் திரிவேணி சங்கமத்தில் பெண்கள் புனித நீராடியதை வக்ர புத்தி கொண்ட சிலர் வீடியோ எடுத்து இணையத்தில் வெளியிட்ட சம்பவம் பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிலும் பெண்கள் நீராடியது மற்றும் உடை மாற்றுவதை ரகசிய கேமரா மூலமாக படம் எடுத்து அவற்றை விற்பனை செய்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கடந்த 17ஆம் தேதி பெண் பக்தர்கள் பிரயாக்ராஜ் போலீசாரிடம் புகார் அளித்தனர். அந்த புகாரில் பெண்கள் நீராடியதை ஆபாசமாக வீடியோ எடுத்து இணையத்தில் பதிவேற்றிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். அதன் அடிப்படையில் வீடியோக்களை பதிவேற்றியதாக இன்ஸ்டாகிராம் கணக்கு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த கணக்கை பயன்படுத்தியவரை அடையாளம் காணக்கூடிய முயற்சியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அதற்காக இன்ஸ்டாகிராமை நிர்வகிக்கக்கூடிய தாய் நிறுவனமான மெட்டாவிடம் தகவல் கேட்டிருப்பதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெட்டாவிடமிருந்து விவரங்கள் கிடைத்தவுடன் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்துள்ளனர். இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் 19ஆம் தேதி மேலும் ஒரு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் திரிவேணி சங்கமத்தில் பெண்கள் நீராடிய வீடியோ மற்றும் போட்டோக்கள் டெலிகிராம் சேனலில் பதிவேற்றிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. அந்த டெலிகிராம் சேனலில் வீடியோக்களை காண்பதற்காக 1999 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டதும் பக்தர்களை பதபதைக்க வைத்துள்ளது. ஃபேஸ்புக், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் இது தொடர்பான வீடியோக்கள் அதிக அளவில் பகிரப்பட்டு வருவது கொந்தளிக்க வைத்துள்ளது. உடனடியாக களமிறங்கிய உத்தரப்பிரதேச போலீசார் இணையத்தில் உலவக்கூடிய வீடியோக்களை தடுத்து நிறுத்தவும் அவற்றை பதிவிட்ட குற்றவாளிகளை கைது செய்யவும் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய பெண்களின் வீடியோக்களை வக்கிர புத்தியுடன் இணையத்தில் வெளியிட்டு பணம் சம்பாதிக்க முயன்ற கும்பல் கூண்டோடு சிக்குமா?